அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே மை துதிக்கிறோம். நீரே துதிகளுக்கு பாத்திரமானவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வழிகளில் எல்லாம் உத்தமமாய் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். உத்தமமான வழிகளில் விவேகமாய் நடப்பேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 1 அதிகாரம் 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். தேவதூதன் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், நீ தேவனுடைய குமாரனை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்றத கேட்ட பிறகு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்ட பிறகு மரியாள் அந்த தேவ சித்தத்துக்கு தன்னை முழுவதுமா அர்ப்பணிக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவர் சொல்றத நான் கேட்கக்கூடிய ஆண்டவரோட அடிமை, செர்வன்ட் ஆஃப் லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. எவ்வளோ ரொம்ப கடினமான காரியமா இருந்தாலும் நிறைய நிந்தைகளை சகிக்க வேண்டியிருக்கும் கன்னிகை கர்ப்பவதி ஆகும்போது. ஆனா அதெல்லாம் பத்தி கவலைப்படாம தேவ சித்தத்துக்கு மரியாள் தன்னை முற்றுமாய் ஒப்பு கொடுத்தாங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முழுவதுமா அர்ப்பணிக்கிறத இங்க பாக்குறோம். நம்மளும் கூட ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியா நம்மளை முழுவதுமா ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். மரியாள் தன்னை அர்ப்பணித்த உடனே அந்த தேவதூதன் அந்த இடத்தை விட்டு போயிட்டார். அந்நாட்களில் மரியாள் எழுந்து, இந்த மரியாளோட தேவதூதன் பேசினது கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத்து. அங்கிருந்து இந்த இடத்துல இருந்து எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய், இப்ப கலிலியால இருந்து யூதேயா தேசத்துக்கு அவங்க கிளம்பி போறாங்க. அங்க மரியாள் கிளம்பி போறாங்க. அங்க எலிசபெத்து சகரியா இருந்ததுனால அந்த பட்டணத்துக்கு போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. இந்த மரியாள் சொன்ன வாழ்த்துதலை கேட்ட உடனே அவள் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஏன்னா லூக்கா 1 அதிகாரம் 15வது வசனத்துல அந்த தேவதூதன் சகரியாட்ட பேசும்போது, தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால அந்த பிள்ளை வயிற்றிலிருந்து துள்ளியது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைய இங்க பேசுறாங்க. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கற்பத்தின் கனின்றது இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. தன்னுடைய ஸ்லாக்கியத்தை நினைச்சு இயேசு கிறிஸ்துவின் தாயை நான் பார்க்கும்படி செய்ததுக்கு இந்த ஸ்லாக்கியம் எதனால் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. சந்தோஷத்துல வயிற்றுல இருந்த குழந்தை
துள்ளிற்று அப்படின்னு சொல்லுது. சந்தோஷத்தினால ஒரு துள்ளல் ஏற்படுறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் வாழ்த்துதல் சொன்ன உடனே எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். என்னென்ன ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நிறைவேறும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தைய விசுவாசிக்கிற, அதற்கு உன்னை அர்ப்பணிச்சிருக்க. அதனால நீ ஆண்டவர் என்னெல்லாம் உனக்கு சொன்னாரோ அது எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு எலிசபெத் சொல்றார். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இந்த எலிசபெத் சொன்ன உடனே மரியாள் அதுக்கு பதில் சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இதெல்லாம் சங்கீத புஸ்தகத்துல இருந்து எல்லா வார்த்தைகளை எடுத்து அவங்க பேசுறாங்க. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 103வது சங்கீதம் 1வது வசனத்துல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் கலிகூறுகிறது. என் ஆவியில ஒரு மகிழ்ச்சி, கலிகூறுதல் உண்டாகுது. தேவனில நான் கலிகூறுகிறேன். இது சங்கீதம் 35:9. என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த சங்கீத வசனத்தை எடுத்து இங்க பயன்படுத்துறாங்க. தேவனுக்குள்ள நான் கலிகூறுகிறேன் அப்படின்னு மரியாள் சொல்றாங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தம்முடைய அடிமை, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது சங்கீதம் 71:19. அப்படி அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 71 138:6. சங்கீதம் 138:6. அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையுள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆண்டவர் உன்னதமானவர், உயர்ந்தவராயிருந்தா கூட தன்னை தாழ்த்துகிறவங்களை நோக்கி பார்க்கிறார். மரியாள் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால, அடிமை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறதுனால அந்த தாழ்மைய ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நம்மளும் கூட பெருமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவ சமூகத்துல வரும்போது நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எல்லா ஜனங்களும் என்ன பாக்கியவதி என்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய்ன்றதுனால எல்லாரும் பாக்கியவதியா நினைக்கிறாங்க. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். தேவன் வல்லமையுடையவர், எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது சங்கீதம் 71:19. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 71:19 தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தீர். அந்த பெரிதானவைகளை செய்தீர்ன்றதான் மகத்துவமானவைகளை எனக்கு செய்தீர் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இது சங்கீதம் 99:3. அதை எடுத்து சொல்றாங்க. இப்படி சங்கீதத்துல இருந்து அநேக வார்த்தைகளை எடுத்து சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க மரியாள். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. இது சங்கீதம் 103:13. அதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் கூட 1 சாமுவேல் 2வது அதிகாரம்
1 to 10 வரைக்கும் அன்னாள் தேவனை துதிக்கிறத பார்க்கிறோம். அதுல இருந்து வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துறாங்க. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். பெரிய காரியங்களை தன்னுடைய கரத்தினாலே தேவன் செய்திருக்கிறார். இருதய சிந்தனையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார். இருதயத்துல பெருமை இருந்துச்சுன்னா அவங்க தேவனிடத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அகந்தை அழிவைத்தான் கொண்டு வரும். சிதறடிக்கப்படுகிறார்கள். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். பலவானா இருக்கவங்க தன்னுடைய சொந்த பலத்துல சார்ந்து இருக்கிறவங்கள ஆசனத்துல இருந்து தள்ளி விட்டு யார் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களத்தான் தேவன் உயர்த்துகிறார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பி விட்டார். பசியா இருக்கிறவங்களுக்கு வேண்டிய நன்மைய தேவன் கொடுக்கிறாரு. ஐஸ்வர்யமா இருக்கிறவங்கள வெறுமையா அனுப்பி விடுறாரு. இதுவும் தேவன் செய்கிற செயல். இதெல்லாம் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். இப்ப ஆபிரகாமுக்கும் அவரோட சந்ததிக்கும் இரக்கம் செய்து பிதாக்களுக்கு சொன்னபடி ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறாரு ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னு. ஆபிரகாமின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அதைத்தான் தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி, பிதாக்களுக்கு ஏற்கனவே சொன்னாரு, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேல் அவருடைய ஜனங்களை அவர் ஆதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தேவ சித்தத்துக்கு மரியாள் தன்னை முழுவதுமா அர்ப்பணிக்கிறாங்க. உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொன்னாங்க. மரியாள் எலிசபெத்திட்ட போய் வாழ்த்துதல் சொல்லும் போது அந்த வாழ்த்துதலை கேட்டு எலிசபெத்தோட வயிற்றுல இருக்க குழந்தை துள்ளியது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, நீ வாழ்த்தும் போது என் வயிற்றுல இருக்க பிள்ளை துள்ளியது. கர்த்தர் உனக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உன்னோட வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. மரியாள் அதுக்கப்புறம் தேவனை துதிக்கிறத பார்த்தோம். இது சங்கீத புஸ்தகத்துல இருந்து எடுத்து அவங்க துதிச்சாங்க. அடிமையான என்ன தேவன் நோக்கி பார்த்தார், மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, மகிமையானதை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் இருதயத்துல அகந்த இருந்துச்சுன்னா அவங்கள சிதறடிச்சிடுவார். பலவான்களை தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துவார். பசியா இருக்கிறவங்களுக்கு நன்மையை கொடுப்பார். ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையா அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டத சொல்லி ஆண்டவரை துதிக்கிறத பார்த்தோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியா இயேசு கிறிஸ்து தாவீதின் ஆபிரகாமின் சந்ததியில பிறந்தார் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மரியாளை போல நாங்கள் இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று ஆண்டவரே சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் மகிமையான காரியங்களை நீங்க செய்யும்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, பெருமையான சிந்தனைகளுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. மனத்தாழ்மையாய் தேவ சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்குள்ளாய் இழுத்து கொள்ளுங்க. நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியில செயல்பட கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.